ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன். எல்லோரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. யாருமே எக்ஸாம் பார்த்து பயப்படாதீங்க. அண்ட் தமிழ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அண்ட் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன் நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பெண்ணை பற்றி கேட்டிருந்தீங்க, எந்த பென் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க் பென் நிறைய பேர் கமெண்ட்லேயும் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. பசங்க பார்க்கும்போது இந்த பென் யூஸ் பண்ணுங்க, இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க் பென் யூஸ் பண்றீங்கன்னா வந்து ஊர்லையான்னு பார்த்துக்கோங்க, பின்னாடி தெரியுதான்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி செக் பண்ணணும்னா, A4 ஷீட்ல எழுதி பார்க்காதீங்க. நார்மல் உங்களோட ரஃப் நோட் இருக்கும் இல்லையா, அந்த ரஃப் நோட் எழுதி பாருங்க. பின்னாடி இம்ப்ரெஷன் தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜெல் பென் மாதிரி யூஸ் பண்ணுங்க. அது வந்து இங்க் ஊறாது, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் எந்த பெண்ணை யூஸ் பண்ணுறீங்களோ அதே பென் எக்ஸாமுக்கு கொண்டு போங்க. புதுசாக வாங்கி அன்னைக்கு போய் ட்ரை பண்ணிடாதீங்க, அது நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? ஸோ எப்பவுமே 2 பென் வச்சுக்கோங்க. பிளாக் ப்ளூ 2 இங்க் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரே இங்க் தான். அதில் 2 பென் வச்சுக்கோங்க. சரிங்களா? 2 பென்னாலும் ஒரு ப்ளூ ஒரு பிளாக்னு எடுத்துக்காதீங்க. ஒரே கலர் தான், ஆனால் 2 பென்னு. ஒன்று ஒரு வேளை ஸ்டக் ஆச்சுனாலும் இன்னொன்று நமக்கு எழுதணும். 2 பென் அதனால எப்பவுமே வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் பென்சில் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டாம். ஸ்கேல் எல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம அண்டர்லைன் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் முடிஞ்சோன்னா டபுள் லைன் கண்டிப்பாக பண்ணுங்க. ஹெட்டிங்ஸ்க்கும் டபுள் அண்டர்லைனே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வேவ்ஸ் மாதிரிலாம் போடுறீங்க, ஒரு சிலவங்க கிளவுட்ஸ் மாதிரிலாம் போடுறீங்க, யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப கச்சாமுச்சான்னு எழுதி வைக்கிறீங்க. ஓரளவுக்கு நீட்டாக இருக்கணும். ரொம்பவும் அங்கங்கே நான் அண்டர்லைன் பண்ணுறேன் அப்படிலாம் செய்யாதீங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ப்ரெசன்டேஷன் இதில் ரொம்ப அழுத்தி ஷேட் பண்ணுறீங்க. ஏதாவது தப்பு பண்ணால் ஒரு சின்ன ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க போதும் அப்படி சொல்லியிருந்தேன். அப்புறம் படிவம் கடிதம்ல நிறைய டவுட்ஸ் இருக்கு. பேர் எழுதலாமா எழுதக்கூடாதா, அந்த டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. பேர் எழுதாதீங்க. நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ்ல வந்து AABB ஆர் எக்ஸ் அந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி இங்க தமிழ்லயும் நீங்க எழுதணும். அங்க எப்படி ஏஏ எழுதலாம், இல்லை பிபிபி அப்படி எழுதலாம் இல்லையா, அதே மாதிரி தமிழ்ல ஆ எழுதுங்க. இல்லை 3 வாட்டி இந்த மாதிரி நீங்க நேம்ஸ் எங்கேயுமே மென்ஷன் பண்ணிடாதீங்க. அது ஸ்கூல்லே சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் இன்னொரு வாட்டி ரீகால் பண்றேன். ஸோ படிவம் எழுதும் போது கொஞ்சம் கவனமா இருங்க, எங்கேயுமே பேரை வந்து மென்ஷன் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட டவுட்டு தான். ஒருவேளை நான் ஒரு கொஸ்டின் எழுத ஆரம்பிச்சிட்டேன், பாதி வரைக்கும் வந்துட்டு எனக்கு மறந்துருச்சுன்னா நான் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி செய்ய வேண்டாம். நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே டைம் கொடுப்பாங்க. அந்த டைமை வந்து நல்லா யூஸ் பண்ணி எது நல்லா ரீகால் ஆகுதோ அதை மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா, இப்போ நீங்க பாதி வரைக்கும் எழுதிட்டு அதை நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, நீங்க இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிட்டு, உங்க எக்ஸாம்ல ஒரு டீச்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு இந்த கொஸ்டின் நான் எழுதி நான் அடிச்சிட்டேன், நான் இது போல வேற எழுதுறேன்னு சொல்லணும். கீழே வந்து இந்த பேராகிராஃபை நான் தான் கட் பண்ணேன்ட்டு தமிழ்ல எழுதணும். எழுதி உங்க சைன் போடணும், டீச்சரும் ஒரு சைன் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகும். கண்டிப்பா நமக்கு ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். இப்போ டீச்சர்ஸ் வந்து வேற யாராவது பார்க்கணும்னா உங்களை பார்த்துட்டு தான் உங்களுக்கு வருவாங்க, அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம வந்து எது நல்லா தெரியுமோ அதுதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். எண்டு வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது செய்யுங்க. நடுவுல வந்து மறந்துருச்சு, நடுவில் நான் வேற எழுதுறேன் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு மூவ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்ணா அதை கம்ப்ளீட் பண்றதுக்கே பாருங்க, நடுவுல சேஞ்ச் ஆகாதீங்க. அது நல்ல ஐடியா கிடையவே கிடையாது. சரிங்களா? சிறுவினா குருவினா நெடுவினா எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அண்ட் ஸ்லோ லேர்னர் மெட்டீரியல் வச்சு நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. அதுல இருக்க பாயிண்ட்ஸாவது கரெக்டா எழுதணும். அதுலயும் வந்து ஆப்ஷன்ஸ் எடுக்காதீங்க. மனப்பாட பகுதியை பொறுத்த வரைக்கும் அன்னை மொழியை பாத்துருங்க, காசை காண்டம் பாத்துருங்க, திருவிளையாடற் புராணம் இந்த 3 அண்ட் காலக்கணிதமும் பார்த்து வச்சிருங்க. ஸோ இந்த 4 பார்த்துட்டிங்கன்னா ஆட் சாய்ஸ்ல ஏதாவது ஒன்று எழுதிடலாம். ப்ளஸ் திருக்குறள்ல வந்து எல்லாமே பார்த்துருங்க, அதுதான் நல்லது. ஒரு 4 படிவம் தான் இருக்கு, 4 5 இருக்கும்னு நினைக்கிறேன். புக்கின்ல இருக்கிற 4 படிவம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே எழுதி பார்த்துருங்க, எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்ற மாதிரி நமக்கு நிறைய போர்ஷன்ஸ் இல்லை, 7 இயல் தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சிறுவினா குருவினா படிச்சிருங்க. நெடுவினால கூட நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அது வந்து ஒரு 1 ஹவர்ல நான் கொடுக்குறேன். அது எப்படி பார்க்கணும்னா, இது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்றதுக்கு மட்டும் தான். நான் ஃபர்ஸ்டே எப்பவுமே கொடுக்க மாட்டேன், ஏன்னா அதை மட்டும் படிப்பீங்க. அதனால நான் லாஸ்ட்ல ஏன் தரேன்னா, இது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ஸ்டடி பிளான் வந்து கொடுப்பேன், நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் அது. சரிங்களா? நீங்க தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்துடும். சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் கொடுக்குற ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதி ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.